பால் 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 வந்திருக்கு, வாங்கிட்டு போங்க. சாரியா? எருமை மாதிரி மோதிட்டு சாரியா? அதான் தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்றேன்ல. தெரியாம பட்டுடுச்சா? இடிச்சதுல ஒரு சைடு ஷோல்டரே இறங்கிருச்சு, தெரியாம பட்டுருச்சா? முன்னால பாத்து வந்தா தானே. மூஞ்சிகளை பாரு, உளுந்து உளுந்து கும்பிடல மாட்டது. இந்தா என்ன முறைக்கிற? மணி என்னடாச்சு? 6:75. நேத்து எத்தனை மணிக்கு கொண்டு வந்த? 6:45. முந்தா நேத்து? I think 6:40. வெறும் எத்தனை மணிக்கு கொண்டு வருவ? 6. ஏண்டா, போன மாசம் காசு வாங்குறப்போ என்னடா சொன்ன? நான் சொன்னேன். என்ன சொன்ன? ஏண்டா, காலையில கொடுக்க வேண்டிய காசை சாயங்காலம் கொடுக்கறேன்னு சொன்னப்ப என்னடா சொன்ன? ஒத்துக்க முடியாதுன்னா இப்ப என்னன்ற? அதுக்கு மொத்தம் உணர்த்தி இருக்குல்ல. காலையில 6 மணிக்கு கரெக்டா பேப்பர் போடணுங்கிற அறிவு வேண்டாம்? போது நிறுத்தியா. பணம் கொடுத்து பேப்பர் வாங்குறவன் பக்கத்து வீட்டுக்காரன். அத ஓசில வாங்கி படிக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா சொந்தமா காசு போட்டு வாங்கின நீ என்ன பண்ண மாட்ட. போதும் நிறுத்துங்க. நீங்க ஒண்ணும் சிரிக்க தேவையில்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நானாச்சு பையனாச்சு. பையனா? ஒரே இடத்துல அடிச்சிட்டு இருக்கே, மாத்தி மாத்தி அடியாண்டா. 4 லிட்டர் பெயிண்ட் கொடுத்தேன், ஒரே இடத்துல அடிச்சு தீத்துருவோம் போல இருக்கு. ஆமா, நீ என்னமோ 4 நடத்துறேன்னு சொன்ன, என்னாச்சு? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன் சார், ஒண்ணுமே சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? போஸ்ட்மேன், எனக்கு ஏதாவது லெட்டர் கிட்ட வந்திருக்கா பார்த்து சொல்லுங்க. உனக்கு நீயே எழுதிட்டாதான் உண்டு. நான் கூட வீட்டு வரி கட்டலப்பா, எனக்கு ஏதாவது லெட்டருக்கா பார்த்து சொல்லு. உங்களுக்கு இல்ல சார், புதுசா கூடி வந்திருக்கிற மிலிட்டரி ஆபீசர் பொண்ணுக்கு தான் வந்திருக்கு. அவங்க யாரும் இல்ல, கூட நானே கொடுத்தேன். தேவி தேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி. ஒன்ன தாண்டா பாட்டு எப்படி இருக்க? நீ பாரு. அப்படியா? தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திடுமா. ஸ்ரீதேவி. ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? நான் பாடினா உங்களுக்கு என்ன? ஏங்கா அவரு உங்க வாயில பாடுறாரு. நல்லா கேளுடா. நீ பாடுவாச்சார. நேத்து ராத்திரி வாழ்வே மாயம் படம் பார்த்தோம். அதுல இருக்குது இந்த பாட்டு. 1947 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. 1950 வருஷம் ஜனவரி மாசம் 23ஆம் தேதி குடியரசு நாடாச்சு. 26ஆம் தேதி வாச்சார. எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு. நாங்க அப்படித்தான் பாடுவோம். தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடமா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்பா, வரம் கொடம்பா, வரம் கொடம்பா. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருக்க? நாடக டிசைனை கொடுக்க லேட் பண்ணிட்டான். பியூட்டி டெய்லர் கடையில ஒட்டலாம்னா பசை இல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, பணம் எதனா வச்சிருக்கிய? எதுக்குடா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, பசிக்குதுடா. இங்க பாருவோம். இட்லியா? அண்ணா இட்லி தானே? சாம்பாருக்கு சமையல் கட்டே போயிட்டு வரல இருக்கு. என்ன வேணும்? கொஞ்சம் மரியாதை தான் கேளுங்களேன். மரியாதை தான் கேக்குறேன். என்ன வேணும்? செலவுக்கு 250 ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? சாருக்கு செக்க வேணுமா, கேச வேணுமா? அது நான் யோசிச்சு வைக்கிறோம். அதுக்குள்ள ஆளாளுக்கு 2 இட்லி எடுத்துட்டு வா. சீக்கிரம். ஏண்டா, நாம என்ன பிறக்கும் போதே சேரோடைய பிறந்தோம், இவ்வளவு கேவலமா பாக்குறாங்க? அதானே. அங்க பாருங்க, என்ன மாதிரி டீசென்டான ஆளை உள்ள விடுங்க. இவர் பெரிய டீசென்ட், அடுத்தவங்களை சொல்ல வேண்டாம்.
என்னடா இது இந்த இட்லி வேகம் இல்ல ஒண்ணு இல்ல எப்படா சாப்பிடுற? ஏதோ வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம். பசியில கூட சாப்பிட முடியலையே. டேய் டேய் ஒரு பேப்பர் இருந்தா குடுறா. எதுக்குடா? பசை இல்லைன்னு சொன்னல, இந்த இட்லிலேயே இந்த டெய்லர் கடையில ஒட்டிடுவோம். டேய் முதலாளி, யாரா அவனுங்க இட்லி எடுத்த மாதிரி ஜோப்பில் வைக்கிறானுங்க? முதலாளி நாம தீந்தோம். இன்னையோட நம்ம கடைக்கு சீல் வைக்க போறாங்க. டேய் என்னடா வளர்ற? அவங்க நம்ம கடை பலகாரம் நல்லா இருக்கா கலப்படமான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. இவனுங்க அவனுங்களை பார்த்தா செக் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு பயமுறுத்தா என்ன? முதலாளி உங்களுக்கு விஷயமே தெரியாது. அன்னைக்கு முனிசிபல் ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டிட்டு வந்தப்போ எப்படா இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு கேட்டீங்களே, அதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க யார் தெரியுமா? அந்த பக்கம் வந்திருக்கிறாரே அவருதான் சப் கலெக்டர். டேய் நிஜமா தெரியுமா உனக்கு? நிஜம்தான் முதலாளி. போடா இல்ல தண்ணி வேண்டாம். இந்த பெல்லு என்னடா தேடுற? டேய் பேண்ட மாத்தி போட்டு வந்துட்டேன்டா. மாத்தி போட்டு வந்துட்டியா? ஏற்கனவே நம்மள எல்லாரும் ஒரு மாதிரியே பாக்குறாங்க. கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? தயவு செஞ்சு வாங்க சார். ஏடா சாருங்கிறா, கைய கட்டுறா, உள்ள எதுக்கு கூப்பிடுறான்? வாங்க சார், வாங்க வாங்க ஐயா. இல்ல பரவாயில்ல, வாங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்லைங்க. டேய், வாங்க. கூப்பிடா முதலாளி. முதலாளி இதுக்கெல்லாம் இருக்கு முதலாளி. சமயக்கட்டு எங்க இருக்கு? எங்க இருக்கு? வேண்டாங்க. நீங்க சமயக்கட்டுக்கே போக கூடாதுங்க. போகாதீங்க, உட்காருங்க. ஏண்டா நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்களே? ஐயா உட்கார மாட்டேங்கிறாங்க. மன்னிச்சுங்க சார், அந்த இட்லி கொடுத்துருங்க சார். அது காலையில தர்மம் கொடுக்கறதுக்காக முதல்ல சுட்ட இட்லி சார். அது சார் இந்தாங்க, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். பணண்டா? டேய் பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அடிச்சாலும் அடிப்பாங்கடா. என்னாலும் சரி, அந்த பணத்தை கப்புன்னு அமைக்கிடுவோம். சார் இந்த இட்லி கொடுத்துருங்க சார். அத கொஞ்சம் எடுங்க. சார் அந்த இட்லி கொடுத்துருங்க சார். டேய் இந்தாங்க சார். என்ன 5 பேக்கெட் தான் இருக்கு? இன்னைக்கு போட்டது அவ்வளவுதான் புதுசா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு 3 பேக்கெட், அவனுக்கு 2 பேக்கெட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் இருந்தா கொடுக்குறீங்களா? பென். இதுல இங்க் இருக்கா? எழுதும். அது போதும். பேனாவையாவது திருப்பி கொடுத்துருங்க. ராமசாமி சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்டான்.
நீயும் சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்ட. நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஐடியா வர மாட்டேங்குதே. ஏதாவது பரிசு மாதிரி வச்சு டிக்கெட் வைக்கலாம்னா அதுக்கும் ஒரு ஐடியா வர மாட்டேங்குதே. இந்த ஹோட்டல்ல கிடைச்ச 500 ரூபாய் வச்சு நாடகத்தை நடத்தவே முடியாது. இமீடியட்டா ஏதாவது ஒரு புது ஐடியா பண்ணித்தான் ஆகணும். தாய்க்குலத்துக்காக ஒரு அருமையான ஐடியா சொல்லட்ட. என்ன? முதல் பரிசு 2 பவுன்ல தங்கத்துல செஞ்ச ஒரு தாலி. எப்படி ஐடியா? வர வர நீயும் புத்திசாலி ஆயிட்டடா. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க. ஆக வேண்டியதை பாருப்பா. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. சாரதானப்பாய உள்ள ஆடுறான் பாரு ஆட்டம். பாரு, இப்படியே ஆடிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா ஓட போறேன். சுப்பிரமணிய மகனுக்கு ஏற்பட்ட கதிய பாருன்னு ஊரெல்லாம் பேச போறாருங்க. ஏண்டா, நீ உப்பு காரம் போட்டு தானே சாப்பிடுற? வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்குதா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன் கூட படிச்சவனையெல்லாம் போய் பாடுறா. வேலைக்கு ஒழுங்கா போய் கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு புள்ள ஊட்டியும் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. நீ என்னடா பெரிய இவனாட்டம் ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறிய? அது போகட்டும், நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுதுன்றிய. உன்னை எவன்டா தூங்க வேண்டான்னு சொன்னா? அம்மான்னு ரொம்ப அழுத்துறிய. அம்மா என்ன 5 பேர் தொலைவுல இருக்கிற? இதோ வந்துட்டான். அடடா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ராமாயணத்தை? நான் வராதுக்கு முந்தையே உன் மகன் ஆரம்பிச்சுட்டான் ராமாயணத்தை. கொடு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? ஆடி களைச்சுட்டானே, குடிக்கட்டும். நேத்து ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு வா. டேய், சட்டைய போட்டுக்கிட்டு வா. எதுக்கு? அமராவதி டேம் இல்ல, ஆமா, அதை திறந்து வைக்கிறதுக்கு. சரி. இந்தாங்க. அடே, என் சிநேகிதன் செல்வ லட்சுமணனை தெரியுமா? தெரியும். அவங்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வா. என்ன யோசனை பண்ற? எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னா? அப்படி ஓடி தொலைஞ்சாலும் பரவாயில்லையே, 100 ரூபாய் அதிகமா கொடுப்பனே. அது இல்லப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. அடே, மறந்தே போயிட்டேன். மத்தியானத்துக்கு மேல இல்ல. சரி, நாளைக்கு நானே அவனை நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். நீ போ. பரவாயில்ல, கொடுங்க. நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சைக்கிள்லையா? சரி, பொழுது விழுற நேரம் பார்த்து போ. உன்னை பார்த்தா தான் திருவாத்தா மாதிரி தெரியுது. அப்புறம் ஏன்டா கோழி தின்ன மாதிரி முடிச்சுக்கிட்டு நிக்கிற? மூஞ்ச பாரு. ஏண்டி, ஆஸ்பத்திரியில குழந்தைய கழுவும் போது மாத்தி தூக்கிட்டு வந்துட்டியா? ஒன்ன மாதிரியும் இல்ல, என்ன மாதிரியும் இல்ல. உன் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா, என் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா மூதேவி. ஏங்க பையனை போட்டு சும்மா திட்டுறீங்க? அவன் பாவம் அடிபட்டுட்டு வந்து நிக்கிறான், அதுக்கு வசனப்படாம. என்னது அடிபட்ட மாதிரி நிக்கிறான்? அதுக்காக நான் விஷனப்படணுமா? விஷனப்படுறது மனசுக்குள்ளே படணும். அதுக்காக விழா எடுத்தா கொண்டாடுவாங்க? இந்த பார், இதோ பாருடி, மீட்டர் 46 ரூபாய் இப்படி கழிச்சு கொண்டாந்துருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்காவது 4 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கான? அடிச்சது அடிச்சானுங்களே, கைய கால அடிச்சு ஒடிச்சிருந்தா வீட்டுல வச்சா சோறு போட்டிருப்பேன். அதுல ஒண்ணு குறைச்ச இல்ல. போகும்போதே சொன்னேன்டி, இந்த சுப்பிரமணிய மகன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலைய போறான்னு. அது ஒன்னதான் உன் மகன் உருப்படியா செஞ்சிருக்கான்.
காலை போடும்போது கிழிஞ்சிருந்தது, இப்ப தச்சிருக்குதே. என்னங்க அதிசயமா இருக்கு. என்னங்க தச்சது கரெக்டா இருக்கா? தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். தேவி, ஆபீஸுக்கு இன்னும் புறப்படல? இதோ ரெடி ஆயிட்டேன். குட் மார்னிங். ஏடா ஏதோ பேசணும்னு சும்மா உட்காந்துருக்க, என்ன விஷயம் சொல்ல? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் திடீர்னு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், உனக்கு ஒரு ஆம்பளை குட் மார்னிங் சொல்றது வேற, ஆனா உனக்கு ஒரு பொண்ணு குட் மார்னிங் சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இத பாரு, நாளைக்கு காலையில நீ தேவிக்கு குட் மார்னிங் சொல்லு. அவ பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னா கண்டிப்பா அவ உன்ன லவ் பண்றா. குட் மார்னிங். டேய் நில்றா, கதவை சாத்திரே. சாத்திரே. எங்கடா போயிட்டு வர்ற? வேலைக்காக ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். எங்க காந்தி பார்க் இல்லையா? ஏண்டா, எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுட்டு இருக்கிறியா? எய்த்த வீட்டு பொண்ணோட பார்க்கல உனக்கு என்னடா பேச்சு? அது வந்துப்பா. எது வந்து அன்னைக்கு ஏண்டா அண்ணா மருதமல்லையில உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன், கோயில் ஆச்சேன்னு வித்தியாசமா நினைக்கல. ஒரு காக்கா குருவி கூட அந்த காந்தி பார்க்கல உட்காராது, இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை விஷயமா. எந்த வேலை விஷயமா? இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஏண்டா உங்க அப்பறம் என்ன இழிச்ச வாய நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. ஏன் நினைச்சுதான் பாரு, அப்புறம் தெரியும்டா உங்க அப்பனை பத்தி. கேட்டியாடி, ஆராய்ச்சி மணி அடிக்குது. அங்க என்னடா பாருவ? இந்த பாருடி, முதலும் கடைசியுமா சொல்றேன், வேலை விஷயமா கூட அந்த பொண்ணுகிட்ட இவன் பேசுறத பார்த்தேன். வரேன்டா. வேற வேலையே இல்லையா? வேலையை பாரு. ஆமா, வர சனிக்கிழமை பல்லவி தியேட்டர்ல நைட் ஷோக்கு ஒரே ஒரு டிக்கெட் எடுக்கலையே எதுக்கு? நான் எங்க அப்பா படத்துக்கு வருவோம். ஆமா, நீ உங்க அப்பன படத்துக்கு வந்து நான் என்ன பண்றது? சரி சரி, அதுக்குள்ள தெளிச்சுக்குவீங்களே. சரி வாங்க, ரெண்டு பேரும் இந்த பக்கம் போவோம். எதுக்கு இந்த பக்கம்? ஏற்கனவே எங்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் காந்தி பார்க்ல பார்த்துட்டு ஒரே கத்தல். வழக்கம் போல 8 மணிக்கு மொட்டை மாடி. ஓகே ஓகே, பாய் பாய்.
ஒண்ணு இல்ல. என்னடா திடீர்னு சொல்லிக்காம வந்துட்டேன். நல்ல வேளை நான் இருந்ததுனால தப்பிச்சேன். நீ இருக்கிறதுனால தான் இங்க வந்தேன். உன்னை விட்டா இந்த மெட்ராஸ்ல எனக்கு யாரும் தெரியும். யாரையும் தெரியாட்டாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட்லயே ஃப்ரீயா போர்டிங் அண்ட் லாட்ஜிங்க்கு ஒரு இடம் கட்டி விட்டுருக்காங்க. அப்படியா? ஆமா, இலவசமா சாப்பாடு தங்கும் இடம் ரெண்டுமே இங்க இருக்கு. எங்கடா? இங்கதான். இதோ பத்தியா, இதான் நான் குடியிருக்கிற வீடு. பரவாயில்லையே, நல்லா பெருசா தான் இருக்கு. ஏய், அதோ மாடியில ஒரு குட்ஸ, அதான் நாம குடியிருக்க போற வீடு. டிக்கெட் 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 டிக்கெட். எங்கம்மா போனோம்? முனிசிபல் ஆபீஸ். முனிசிபல் ஆபீஸர்ல இந்த பஸ் போகாதுமா. சாரி. அடுத்த ஸ்டாப்ல இறங்கிருங்க. ஏங்க வேலைக்கு போறேன்னு போறீங்க, சீக்கிரம் வந்துட்டீங்களே. மணி 10 ஆச்சு. என்னாச்சு? உடம்பு சரியா இல்லையா? மனசு சரியில்லை. போஸ்ட்மேன் வந்துட்டு போயிட்டானா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டு போயிட்டான். இன்னைக்கும் பையன்கிட்ட இருந்து கடுதாசி வரல இல்ல? வரல. நீ தேவியை பத்தி கவலைப்படாத. ஏன்னா அவளுக்கு உன்னை விட செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தாலியை சுமந்துட்டு இருக்கிறவ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவா. நீ அவட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி உன் லைஃப்ல முன்னுக்கு போறதுக்கு என்ன வழியோ அதுல முழுசா முயற்சி செய். எதை பத்தியும் கவலைப்படாத. எந்த கஷ்டம் வராது, நான் பாத்துக்கிறேன். நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவ, நான் பட்னி கிடந்தாதான் நீ பட்னி கிட. அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. ஆனா என்னதான் சிரிச்சு பேசினாலும் தேவி விஷயத்துல நான் செஞ்சது தப்போன்னு நினைக்கிறேன். இங்க நின்னுட்டு இருந்தா அதே நினைப்புதான் வரும். வா ரூமுக்கு. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன வேணும்? டைரக்டர் பார்க்கணும். என்ன விஷயம்? அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சான்ஸ் கேட்க வந்தது. உள்ள வா. சார், டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னேன். உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க தான் டைரக்டரா? குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரணும்னு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்திருக்கல. உனக்கு கதையில தெரியுமா? தெரியும் சார். வசனையில தெரியுமா? தெரியும் சார். உனக்கு பாட்டுல தெரியுமா? தெரியும். உனக்கு நடிக்க தெரியுமா? தெரியும் சார். டான்ஸ் ஆட தெரியுமா? அதுவும் தெரியும் சார். கேமரா பத்தி தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உனக்கு இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரியுமா? எழுத பேச படிக்க நல்லாவே தெரியும் சார். Get out! என்ன சார், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா தான் சார் பதில் சொன்னேன். இதெல்லாம் தெரியாமலேயே நான் இங்க டைரக்டரா இருக்கேன். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? முதலாளி வர்றதுக்கு முன்னாடி நீ get out. Get out! என்னம்மா? போய் தேவி கிட்ட நான் வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்க. எதுக்கு வர சொன்னேன்? இங்க பாரு தேவி, இன்னைக்கு சூப்பரண்டன் 1 மணி நேரம் லேட்டா தான் வருவார். அவுட் சைட் கால் எதுவும் வராது. இதோ பார்,
இது ஏவிஎம் நம்பர், இது பிரசாத், இது வாகினி. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி அவர் ஸ்டுடியோல தான் இருப்பாரா? ஏய், கதவசனம் எழுதுற டைரக்டர் ஆகுன்னு சொல்லி தானே அங்க போயிருக்காரு. நீ ட்ரை பண்ணு. ஹலோ, ஏவிஎம் ஸ்டுடியோவா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து தேவி பேசுறேன். அங்க ரவி இருக்காரா? ரவியா? ஆமாங்க, 20 நாளைக்கு முன்னாடி கதவத்துல எழுதி டைரக்டர் ஆகுறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. 20 நாளைக்கு முன்னால? ஆமா. கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகிறேன்னு வந்தாரா? ஆமாங்க. போன வைமா கீழே. என்னடி ஆச்சு? போன வச்சுட்டாங்க. அப்ப வாயினுக்கு ட்ரை பண்ணி பாரு. ஹலோ வாகினி. சார், அங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காரா? கதையில எழுதுவார் அவரா? ஆமா, அவரேதான். ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் அவரோட சம்சாரம் பேசுறேன். ஓ, சம்சாரமா? கொஞ்சம் கூப்பிடுறேன். அவர் அங்கதான் இருக்காரா? நான் அப்பவே சொன்ன பத்தியா? என்ன வந்துட்டாரா? கூப்பிட ஆள் போயிருக்கு. சரி, நீ பேசிட்டு நான் போய் முன்னாள் நின்னு யாராவது வர்றாங்களான்னு பாத்துறேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ரவியா பேசுறது? நான் ரவிதான் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேளா வேலைக்கு சாப்பிடுறீங்களா? என் ஞாபகமாவே இருக்கீங்களா? இத பாருங்க, சீக்கிரமா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏண்டி, இங்க நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னங்க புதுசா டீ போட்டு பேசுறீங்க? உனக்கு உங்க அப்பா வச்ச பேரை விட இது நல்லா தான் இருக்குது. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அது கிடக்கட்டும், இப்ப எதுக்கு போன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம். எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. என்னடி சொன்ன? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும்போது உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு திமிராயிருச்சா? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்படி இந்த மாதிரி நடக்கும்னு. உங்களுக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போங்கன்னு என்ன மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாளாச்சே நீ. ஆமா, நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியும் இல்லாம இருந்ததே, இப்ப எப்படி இருக்குது? குழந்தையா? கொல்லிட்டியா? 3 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒருத்தனை கட்டிக்க சம்மதிச்சவளாச்சே நீ. என்னங்க பைத்தியம் மாதிரி உளறீங்க? நானாடி பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க இல்ல? கண்ணு இல்லையா? என்னாச்சு? நீங்க யார் பேசுறது? நான் தாண்டி டோரி கண்ண ரவி பேசுறேன். நீங்க எந்த ரவி பேசுறீங்க? மரகதந்தன பேசுறது. நான் தேவி பேசுறேன். வைமா போன கீழே. சார், சார், நான் ஒரு கதாசிரியன். வெளியில கேட்டேன், உங்களை பார்க்க சொன்னாங்க. என் பேர் ரவி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ருக்கு, வெளியில வா. ரவி எனக்கூடிய பெயர் நாமத்துக்கு ராசி எப்படி இருக்குன்னு ஒரு தோசியம் ஒண்ணு பார்த்து சொல்லு. எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல முறையில முடியுமா, எண்ணியது நடைபெறுமான்னு பார்த்து சொல்லணும். ரவி அவர்களுடைய பெயரு ராசி எப்படி இருக்குன்னு பாரு. படிக்கலாமா? வலிக்குமா? இல்ல எந்த ஜோசியம் இது? நீ எடுத்தது. ஆமா, நீ எம்ஜிஆர் படம் பாப்பியா? சிவாஜி படம், ரஜினிகாந்த் படம், கமலஹாசன் படம் பாப்பியா? அப்படின்னா சகலகலா வல்லவல்ல கமலஹாசன் டான்ஸ் ஆடினாராமே, டிஸ்கோ டான்ஸ், அது எப்படிமா? இப்படித்தானா? ரைட், அப்ப இதை படிக்கட்டுமா? தேங்க்யூ, உள்ள போய். ரவி எனக்கூடிய பெயருக்கு கிடைத்தது கிளி. எடுத்ததை பார்க்கும் பொழுது ராதையும் கண்ணனுமா கிடைத்திருக்காங்க. ராதாகிருஷ்ணன் கிடைத்திருப்பதனால ராசி நல்லதை தரும்னு சொல்லலாம். ஆனா கடந்த காலங்கள்ல இவருடைய ராசிக்கு சிறப்பு தரக்கூடிய அம்சமா அமையல. காரணம், ஜென்ம ராசியில சனி அமர்ந்திருந்தான். சனி மாறினா இனி சங்கடங்கள்லாம் மாறும்னு சொல்லலாம். 31 தினங்கள் போனா நல்லது கொடுக்கும். இருந்தாலும் சனீஸ்வரன் கோவில சுத்தி வர சொல்லுங்க. நல்லது உண்டு, கெட்டது இல்லைன்னு சொல்லுங்க. நலம். சபாஷ். இதான் அந்த டைரக்டர் வீடு. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீ பாத்துருக்கவே முடியாது. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ தைரியமா அவர்கிட்ட கதையை சொல்லு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சவாரி போயிட்டு 4 மணிக்கு திரும்பி வந்துடுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐயோ, என்ன பண்ண? வேண்டாம், நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்புறம் என்ன இந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டேங்க. எப்படா தெரியாம போகும்? கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருந்தா இந்த மாதிரி செய்யா? இல்ல, செய்ய மாட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆற ஓடுமா?
ஓடுனாலும் ஓடிரு. இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன் முறையில எங்களுக்கு என்னையா மரியாதை கிடைக்கும்? நல்ல மரியாதை கிடைக்கும். முடிய விடுங்க. மூளையே இல்லாத பையன் உனக்கு முடி வேறையா? அன்னைக்கு எடிட்டிங் ரூம்ல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்க. இத்தனை சொல்லி செஞ்சிருக்கிறியே. யாரா வந்திருக்காங்க? போடா, யார் வந்திருக்கான்னு பார்த்து வந்து சொல்லு. போ. சரிங்க. சார் கொஞ்சம் சீப்பு இருந்தா கொடுங்க சார், தலையை சீவிக்கிறேன். அந்த லா போடுற இடத்துல ரா போட்டிருக்கிறீங்க, மாத்தி எழுதுங்க. இவ்வளவு அடிபட்டு எனக்கு மாதிரி சொல்ற உனக்கு எதுக்கு இந்த வேலை? யாருங்க சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரலான்னு வந்தேன். உங்களுக்கு இப்படி அடி விழுந்ததை பார்த்ததும் நான் பயந்து வெளியே வந்துட்டேன். டைரக்டர் ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்க. ஆமா, அவங்க 2 பேருக்குள்ள யார் சார் டைரக்டர்? அவங்க 2 பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா? அப்படின்னா டைரக்டர் யாருங்க? நான் தாங்க அந்த டைரக்டர்.